வணக்க நண்பர்களே. லங்கா பிரீமியர் லீகின் 5வது லங்கா பிரீமியர் லீகின் ஏலம் இன்றைய நாளில் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டுக்கான லங்கா பிரீமியர் லீகில் அணிகளின் மாற்றங்கள், பெயர் மாற்றங்களோடு சேர்த்து 5 அணிகள் நிச்சயமாக ஆடப்போகின்றன என்று எங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த 5 அணிகளுக்கு இடையிலான மோதலுக்காக தயாராகின்ற நிலையில் இன்றைய நாளில் ஏலம் இடம்பெற்றது. இதற்கு முதல் இந்த ஏலத்துக்கு முதலே 6 வீரர்கள் வாங்கப்பட்டார்கள், பரிமாற்றப்பட்டார்கள், தக்க வைக்கப்பட்டார்கள். கடந்த பருவகாலங்களைப் போலவே இந்த பருவகாலத்திலும் 5 அணிகள் தான் விளையாடுகின்றன. இதிலே இடங்களை பொறுத்தவரையில் மாற்றங்கள் இல்லை. யாழ்ப்பாணம், ஜெப்னா, கொழும்பு, கண்டி, காலி, தம்புள்ளை என்று சொல்லி 5 பிரதேசங்கள். இதிலே ஜெப்னா கிங்ஸ், கொலம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ், பீலம், கண்டி இந்த அணிகளின் பெயர்களில் மாற்றமில்லை, உரிமையாளர்களில் மாற்றமில்லை. கண்டி அணியின் உரிமையாளர்களில் நேற்று வரை இல்லாவிட்டால் இன்று காலை வரை சிக்கல் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதே பெயரை தக்க வைத்திருப்பதன் மூலமாக உரிமையாளர்கள் மாற்றமில்லை என்று கருதுகிறது. தம்புள்ளை அணிக்கு புதிய உரிமையாளர்கள், எனவே தம்புள்ளை தண்டர்ஸ் என்ற பெயர் மாற்றப்பட்டது. அதுபோல காலி அணிக்கு புதிய உரிமையாளர்கள், எனவே கால் டைட்டன்ஸில் இருந்து இம்முறை கால் மாவல்ஸ் என்று பெயர் மாற்றி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு அணிகளும் தலா 6 வீரர்களை தக்க வைத்திருப்பதன் மூலம், இல்லாவிட்டால் இந்த ஏலத்துக்கு முன்னதாக வாங்கி இருப்பதன் மூலமாக தங்களுடைய பலவீனங்களை பரிசோதித்துக் கொள்ள இந்த ஏலத்தை ஆரம்பத்தில் மினி ஆக்ஷனாக சொல்லப்பட்டது. ஆனால் முழுமையான ஒரு ஏலமாக இந்த நாளில் இடம்பெற்றது. 424 வீரர்கள் தங்களுடைய பெயர்களை பதிந்திருந்தார். இதிலே பெருமளவான 266 வீரர்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்தார்கள். இந்த ஏல விற்பனையை சாரு சர்மா நடத்தியிருந்தார். இந்தியாவின் பிரபலமான ஏல விற்பனையாளர், கிரிக்கெட் ஏலங்களில் சம்பந்தப்பட்ட ஒருவர், நல்ல ஒரு நேர்முகவர்ணையாளர், பழகுவதற்கு நல்ல இனிமையான மனிதர். அவர் கலகலப்பாக எந்த விதமான தொய்வும் இல்லாமல் இந்த ஏலத்தை கொண்டு போயிருந்தாலும் ஏலத்தை பற்றி, நடந்த விதம் பற்றி, அதுபோல ஒளிபரப்பு பற்றி நிறைய விமர்சனங்களை நாங்கள் முன்வைக்கலாம். ஆனால் லங்கா பிரீமியர் லீகை நாங்கள் ஐபிஎல்லோடு, பிஎஸ்எல்லோடு, பிபிஎல்லோடு ஒப்பிடுவதற்கு இந்த தரம் இன்னும் அதிகமாக உயர வேண்டும். நாங்கள் இப்போதுதான் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளை நடத்த முடிந்திருக்கிறது என்று அப்பாடாக ஆறுதலோடு இருக்கிறோம். நாங்கள் இதுவரைக்கும் நடைபெற்ற 4 லங்கா பிரீமியர் லீகும் படிப்படியான முன்னேற்றங்களை காண்பித்திருக்கின்றன. இந்திய நிறுவனமான ஐபிஜி நிறுவனம் தான் இதன் முழுமையான உரிமைகளை வாங்கி இருக்கிறது. இம்முறை இந்த ஏலத்தை காண்பதற்கே லட்சக்கணக்கான, இல்லாவிட்டால் மில்லியன் கணக்கான ரசிகர்கள் காத்திருந்தார்கள் என்பது ஆறுதலான ஒரு விடயம். பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக, தொலைக்காட்சிகள், இணையம் வாயிலாக, யூடியூப், அதுபோல சமூக வலைத்தளங்கள் வாயிலாக எங்கள் அத்தனை பேருக்கும் இதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னுடைய பங்குக்கு ஏஆர்பி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் பேஸ்புக் பக்கம் மூலமாக உடனுக்குடன் இந்த பதிவேடு தந்து கொண்டிருந்தேன், யார் யார் இல்லத்தில் எடுக்கப்பட்டார்கள் என்று. தனிப்பட்ட முறையில் இந்த சேனலோடு இணைந்திருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷமான விடயமாக அவர்கள் வியாஸ்காந்தோடு சேர்த்து மொத்தமாக 5 பேர் இம்முறை தெரிவாகி இருக்கின்றார்கள் என்பது ஆறுதலான ஒரு விடயம். இதில் ஜெப்னா கிங்ஸில் வியாஸ்காந்த் இப்போது சர்வதேசம் அறியப்பட்ட ஒரு வீரராக இருக்கின்றார். அவரோடு சேர்த்து தீசன் விதூஷன், மேர்வின் அவினாஷ் மற்றும் அருள் பிரகாசம் ஆகிய மேலும் 3 வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதில் தீசன் விதூஷன் இடதுகை சுழல் பந்து வீச்சாளர், மேர்வின் அவினாஷ் ஆஸ்வின் பந்து வீசுகின்ற சகடுதுறை வீரர், அருள் பிரகாசம் கொழும்பை சேர்ந்த ஒருவர், கொழும்பை சேர்ந்த தமிழ் பேசுகின்ற ஒரு வீரர் ஒருவருக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு வாய்ப்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சியான ஒரு விடயம். அவர் மிதவக பந்து வீசுகின்ற சகடுதுறை வீரர். இது தவிர முகமது சிராஜ் அண்மை காலமாக மிகச்சிறப்பான ஃபார்மில் இருக்கின்ற ஒருவர், தேசிய அணியின் கதவுகளை ஓங்கி தட்ட ஆரம்பித்து விட்டார் தன்னுடைய மிகச்சிறப்பான ஃபார்மும். அவருக்கு காலி அணியில் தொடர்ந்து வாய்ப்பு கட்டி வருகின்றது. அண்மை காலமாக தொடர்ச்சியாக அவர் கால் பிரான்சைஸில் இடம்பெற்று வருகிறார். இதிலே கால் கிளேடியேட்டர்ஸாக பாகிஸ்தான் உரிமையாளர்களுக்கு இடையே ஆடிய வேளையில் அவரது எல்பிஎல் அறிமுகம் நடந்துவிட்டது. இப்போது மீண்டும் அவர் கால் அணியில் உள்வாங்கப்படுகிறார். மகிழ்ச்சி. இதிலே மற்ற 3 தலா $5000 இம்முறை வழங்கப்படுகின்றன. முகமது சிராஸுக்கு $10,000. சந்தோஷமான விடயம். இப்போது அணிகளின் கட்டமைப்பு மற்றும் இதர விடயங்கள் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு அணிகளும் அதிகபட்சமாக $5 லட்சம் $1 செலவழிக்க முடியும் என்று சொல்லப்படுது. 2 வீரர்கள் மாத்திரமே என்று $1 லட்சம் தாண்டி இருந்தார்கள். 5 ஃபிகர் என்று சொல்வார்கள். 5 இலக்க பெறுமதியை 2 வீரர்கள் மாத்திரமே தாண்டி இருந்தார்கள். அதுபோல ஒவ்வொரு அணிகளும் அதிகபட்சமாக 24 வீரர்களை உள்ளடக்க முடியும் என்று அறிவிக்கப்படுது. ஒன்று, இந்த $5 லட்சம் வந்த பிறகு ஏலத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் 24 வீரர்களை நிரப்பிய பிறகு இந்த ஏலத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். 24 வீரர்கள் அதிகபட்சமாக, 20 வீரர்கள் குறைந்தபட்சமாக இடம்பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. இதிலே அணியிலே ஒவ்வொரு 11 கொண்ட அணியிலும் 4 வெளிநாட்டு வீரர்களோடு கட்டாயமாக 4 வீரர்கள் தான் அதிகபட்சமாக வெளிநாட்டு வீரர்கள் ஆடலாம். அதுபோல இம்முறை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு கட்டாயமான விதிமுறையாக நிச்சயமாக ஒரு 23 வயதுக்குட்பட்ட இலங்கை வீரர் இந்த அணியிலே இடம்பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. எனவே அதற்கேற்றது போல இந்த அணி தெரிவுகள் இடம்பெறும். அணிகள், எந்தெந்த அணிகள் மிகச் சிறப்பாக இம்முறை தங்களுடைய வீரர்களை தெரிவு செய்து கொண்டன, யார் யார் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் என்னிடமிருந்தும் அறிந்து கொள்ள ஆசைப்படுவீர்கள். அதுபோல என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் உங்களுடைய கருத்தை தாராளமாக தெரிவிக்கலாம். இங்கே அணிகளின் பட்டியல் விவரங்களை முழுமையாக நான் உங்களுக்கு ஏஆர்வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் பேஸ்புக் பக்கம் மூலமாக முழுமையாக தந்திருக்கிறேன். அதுபோல வாட்ஸ்அப் குடும்பத்திலே நீங்கள் இருந்தால் அதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். என்னுடைய கருத்தின்படி எந்தெந்த அணி தங்களுடைய சரியான வியூகங்களின் அடிப்படையில் பொருத்தமாக செலவு செய்து தங்களுடைய அணி வீரர்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியம். இது மட்டுமல்லாமல் தங்களுடைய பலவீனங்களை சரியாக தெரிவு செய்திருக்கிறதா என்ற கேள்வியும் இங்கே வரலாம். முதலில் சில சுவாரஸ்யமான விடயங்களை சொல்லிவிட்டு அணிகளின் கட்டமைப்பு விடயங்களுக்கு போகும்.
இம்முறை இடம்பெறுகின்றது 5வது லங்கா பிரீமியர் லீக் தொடர். இதுவரை இடம்பெற்ற 4 தொடர்களில் 3 தடவைகள் தொடர்ச்சியாக ஹேட்ரிக் அடித்தது யாழ்ப்பாண பிரான்சைஸ். முதலில் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸாக முதல் தடவை, அடுத்த 2 தடவைகள் ஜெஃப்னா கிங்ஸாக, 3 தடவைகளும் தலைமை தாங்கிய திசர் பெர்ரா இம்முறை ஜெஃப்னா கிங்ஸிலே இல்லை. கடந்த முறை ஜெஃப்னா கிங்ஸ் இறுதிப் போட்டிக்கு வரவில்லை. இறுதிப் போட்டியில் மோதியிருந்தன தம்புள்ளை மற்றும் கண்டி அணிகள். இதிலே கண்டி பீலாம் கண்டி அணி வண்டு ஹசரங்க தலைமையிலான அணி. ஆனால் இறுதிப் போட்டியில் உபாதை காரணமாக அவர் ஆடாத நிலையில் ஆஞ்சலோ மேத்யூஸின் தலைமையில் சாம்பியனாக மாறி. இம்முறை அதே அணி கண்டி அணி கிட்டத்தட்ட தங்களுடைய கடந்த காலத்தில் ஆடிய அந்த முக்கியமான வீரர்கள் எல்லாம் தக்க வைத்துக் கொண்டு பீலம் கண்டி அணி களமிறங்கி இருக்கிறார். இம்முறை அதிகமான தொகைக்கு ஏலம் போனவராக மாறியிருக்கிறார். முதல் தடவையாக 100,000 அதாவது $1,00,000 தாண்டிய முதல் வீரராக மாறுகிறார் மதீஷ பத்ரன. இந்தியாவிலே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலே ஆடிய அவரது பிரபலம், அதுபோல அண்மை காலமாக அவர் ஒரு இலங்கையின் போஸ்ட் போயாக மாறி இருக்கின்றார். அவரை வைத்துதான் விளம்பரங்கள் இப்பொழுது தேடப்படுகின்ற நிலையில் அதிகமான ரசிகர்கள் அவருக்கு பின்னால் இருக்கின்ற நிலையில் அவருக்கு எப்படியும் பெரிய விலை கொடுக்கப்படும் என்று நாங்கள் அறிந்திருந்தோம். எனவே அவர்தான் $1,20,000 இந்த நாளில் ஏலம் போனோர். இதுல சுவாரஸ்யமான விடயம், இவர் ஏலத்தில் எடுத்திருந்தது கால் மாவல்ஸ் அணி. ஆனால் கால் மாவல்ஸ் வேண்டுமென்றே $1,00,000 எடுத்துவிட்டு இவருக்கு பின்னால் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் கடந்த முறை இவரை ஏலத்தில் எடுத்துக்கொண்ட அணி நிச்சயமாக இந்த ரைட் டு மேட்ச் கார்டு என்று அந்த கார்டை பயன்படுத்தி இவரை எப்படியாவது எடுத்து வைத்துக் கொள்ளும் என்று தெரிந்து $1,00,000 $1,20,000 தாங்களாக அதிகரித்துக் கொண்டது. இந்த ரைட் டு மேட்ச் கார்டு என்ற விடயத்தை பற்றியும் புரியாதவர்களுக்கு அதை சிம்பிளாக விளங்கப்படுத்த வருகிறேன். அதுக்கிடையில் இன்னும் ஒருவரும் இவ்வாறு $1,00,000 மேல் என்று விலை போனவராக மாறுகிறார். இசுரு உதான இலங்கை தேர்வாளர்களால் இப்பொழுது கைவிடப்பட்ட முன்னாள் சகடுதுறை வீரர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர். மிகச் சிறப்பான ஸ்லோபோல் பந்துகளை வீசக்கூடிய ஒருவர். ஒரு காலத்தில் இவரது அந்த ஸ்லோபோல் பந்துகளும் தேவையான போது அதிரடியாக அடித்தாடக்கூடிய இவரது துடுப்பாட்டம் சேர்ந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இவரை தன்னுடைய பிரதானமான வெளிநாட்டு வேக பந்து வீச்சாளராக எடுத்துக்கொண்டது என்பது இவர் எவ்வளவு சிறப்பான ஃபார்மில் இருந்தார் என்பதை காட்டுகிறது. ஆனால் எல்லோருக்கும் ஒரு எக்ஸ்பயரி இருக்கிறது கிரிக்கெட்டை பொறுத்தவரை. இப்போது இசுருதான அந்த அளவுக்கு திறமையாக இல்லை. இலங்கை தேசிய அணியிலும் இல்லை, உலகக்கிண்ண அணியிலும் அவர் கருதப்படவில்லை. அதுபோல IPL போட்டிகள் மட்டுமல்லாமல் வேறு பிரான்சைஸ் போட்டிகளிலும் பெரிதாக அழைக்கப்படுவதில்லை. ஆனால் இவரை $1,00,000 எடுத்தார்கள் கால் மாவல்ஸ் என்று வரும்போது என்னடா நடந்தது என்று ஏலத்தை பார்க்காதோர் யோசிக்கக்கூடும். இதில் நடந்த சுவாரஸ்யமான விடயம், $30,000 இருந்து இவரது தொகையை $1,00,000 மாற்றிக்கொண்டது கால் மாவல்ஸ். அவர்களது திட்டமிட்ட விடயமாக அமைந்தது. இப்படியான ஏலங்கள் இடம்பெறும் போது இந்த யுக்தி குயுக்தி போன்ற விடயங்கள் மூலமாகத்தான் எதிரணிகளை கவிழ்ப்பது, எதிரணிகள் சில முக்கியமான வீரர்களை எடுக்கக்கூடாது, தாங்கள் எக்கனாமி குறைந்த சிக்கனமாக சில முக்கியமான வீரர்களை குறிவைத்தெடுப்பது, ஒரு வீரர் குறைவான தொகைக்கு ஏலம் வந்தால் அவரை போட்டியில்லாமல் எடுத்துக்கொள்வது போன்ற வியூகங்களை வகுப்பது இதன் வழமையான விடயம். 5 அணிகள் ஏலம் கேட்கின்ற இலங்கையின் லங்கா பிரீமியர் லீகில் இவ்வாறு என்று சொன்னால் 10 அணிகள் மோதுகின்ற IPL-இல் எப்படியெல்லாம் மோதல்கள் இருக்கும். ஏலம் நடக்கின்ற இடத்தில் மட்டுமல்லாமல் ஏலத்துக்கு வெளியேயே இப்படியான மோதல்கள் இருக்கும் என்பது எங்களுக்கு எல்லாம் வெளிப்படையான விடயம். எனவேதான் கால் மாவல்ஸ் இந்த $1,00,000 தாங்கள் எடுத்துக்கொண்ட வேளையில் ரைட் டு மேட்ச் கார்டு, காரணம் இசுருதான கடந்த பருவகாலத்தில் கண்டிக்காக ஆடியவர். எனவே கண்டி அணி சிறப்பாக பந்து வீசியும் இருந்தார். எனவே கண்டி அணி அவரை அந்த ரைட் டு மேட்ச் கார்டை பயன்படுத்தி எடுக்கும். இதனால் தங்களுக்கு நஷ்டமில்லை, அவர்கள் $1,00,000 கொடுக்க போகிறார்கள் என்றுதான் கால் மாவல்ஸ் திட்டம் வகுத்திருந்தது. ஆனால் அது கடைசி நேரத்தில் அவர்களுக்கு அதை முடியாமல் போனது. ஆனால் கை நழுவி போன ஒருவராக அசித்த பெர்னாண்டோவை ஜெஃப்னா கிங்ஸ் தன்னுடைய ரைட் டு மேட்ச் கார்டு மூலமாக பெற்றுக்கொண்டது. தசுன் சானக இலங்கை அணியின் முன்னாள் தலைவர், கடந்த முறை தம்புள்ளை அணிக்கு தலைமை தாங்கிய ஒருவர். அவர் முன்னாள் தலைவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டமைப்பை வைத்திருக்கின்ற கண்டி அணியினால் இம்முறை வாங்கப்படுகிறார். வெளிநாட்டு வீரர்களில் அதிக பணத்துக்கு இம்முறை ஏலம் போனவராக ஆப்கானிஸ்தானின் கரீம் ஜனத்துக்கு $80,000 வழங்கும். வெளிநாட்டு வீரர்களுக்கு அந்த அளவு பெரிய தொகை இம்முறை பெரிய அளவில் ஏலம் கூறப்படாது என்று சொல்லப்பட்டாலும் $50,000 $60,000 பல வீரர்கள் வாங்கப்படுகிறார்கள். நான் பட்டியலை தரும்போது உங்களுக்கு அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த ரைட் டு மேட்ச் கார்டு என்றால் என்ன? சிம்பிளான விஷயம் என்ன சொன்னால், ஒரு அணி ஒரு வீரரை கடந்த பருவகாலத்தில் தக்க வைத்திருந்தால் அவர் இம்முறை வேறு அணியினால் ஏலத்தில் எடுக்கப்படும் போது இம்முறை அவர் எந்த அணியினால் எவ்வளவு தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டாரோ அதே தொகையை கொடுத்து எங்களுடன் ரைட் டு மேட்ச் கார்டு இருக்கிறது, இவர் கடந்த காலத்தில் எங்களுக்கு ஆடியவர், கடந்த பருவகாலத்தில் எங்களது அணிக்கு ஆடியவர், எனவே அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவரை நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம் என்று இந்த ரைட் டு மேட்ச் கார்டை பயன்படுத்தி அவரை எடுப்பதுதான் இந்த நடைமுறை. எனவே இது IPL-லும் இருக்கிறது. இதுக்கிடையில் இம்முறை லங்கா பிரீமியர் லீக் ஏலத்திலே இடம்பெற்ற அதிர்ச்சியான விடயங்களில் சில முக்கியமான வீரர்கள் எடுக்கப்படாமல் போனது பல பேருக்கு ஒவ்வொரு பருவகாலத்திலும் ஏதாவது ஒரு ஏலத்திலே, இது லங்கா பிரீமியர் லீகில் மட்டுமல்ல, பாகிஸ்தான் சூப்பர் லீகில், பிக் பேஷ் லீகில், IPL-இல் என்று எல்லா லீகிலும் இடம்பெறுவது உண்டு. அவ்வாறு முக்கியமான வீரர்கள் விடப்படுவதற்கு ஒன்று வியூகங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம், இன்னும் ஒன்று துட்டு ஒரு காரணமாக இருக்கலாம், மூன்றாவது அந்த வீரர்கள் இந்த அணியின் கட்டமைப்பில் இவர்கள் வகுக்கின்ற வியூகங்களுக்கு பொருத்தமில்லாதவராக இருக்கலாம். அப்படியான ஒரு காரணத்தால் இலங்கையின் தலை சிறந்த துடுப்பாட்டு வீரர்களில் ஒருவரான குசா ஜனித் பெர்ரா இம்முறை எந்த அணியினாலும் ஏலத்தில் எடுக்கப்படவில்லை. முதல் சுற்றிலே அவர் தினேஷ் சந்திமால் அதுபோல பேத்தும் நிசங்க் ஆகியோர் இவ்வாறு எடுக்கப்படாமல் தாண்டி போனார்.
என்னடா இது, குசல் ஜனிப்பெர்ராவை எடுக்காமல் போகிறார்களே, மறுபடி ஏலத்தில் வரும்போது யாராவது எடுப்பார்கள் என்று பார்த்தால் இம்முறை அவரை கைவிட்டு விட்டார். இவ்வளவுக்கும் கடந்த லங்கா பிரீமியர் லீகில் அவர் அவ்வளவு மோசமாக ஆடியவர் கிடையாது. ரசிகர்கள் இப்பொழுது பல பேரும் குமரிக் கொண்டிருக்கிறார்கள், இது ஏதோ ஒரு சதி ஒன்று, திட்டமிட்ட சதி அவருக்கு எதிராக நடக்கிறது. குசல் ஜனிப்பெர்ராவுக்கு எதிராக என்ன அரசியல் நடக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் லங்கா பிரீமியர் லீகில் அவர் இம்முறை தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் நான் கருதுகிறேன். காரணம், இலங்கை தேசிய அணியில் 2020 உலக கிண்ண போட்டிகளுக்கு இவர் தெரிவு செய்யப்படாதது கூட கிட்ட வந்து இவர் ஃபார்மில் இல்லாமல் போனார். இவரா பானுக ராஜபக்சவா என்று வந்தால், நான் தேர்வாளராக இருந்தால் பானுகவை விட இவரை தான் தெரிவு செய்திருப்பேன். காரணம், பானுகவை விட இவரது ஃபார்ம் பரவாயில்லை. உள்ளூர் போட்டிகளில் ஓரளவு ஆடி வருகின்றார். ஆனால் 2020 உலக கிண்ண அணியில் வரக்கூடிய அளவுக்கு அவரது பெறுபர்கள் இல்லை. ஆனால் இந்த லங்கா பிரீமியர் லீகில் 120 வீரர்களில் கிட்டத்தட்ட 80 வீரர்களாவது இலங்கை வீரர்களாக இருக்கின்ற வேளையில் அவர் அணியிலே ஏதாவது ஒரு அணியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். குசல் பெர்ராவுக்கு ஏற்கனவே இப்படியான சதி திட்டம் ஒன்று முன்பு இருந்தது. அவர் ஊக்க மருந்து பாவனையின் போது தடை செய்யப்பட்டிருந்தார். அதற்கு திட்டமிட்ட சதி இருந்தது என்று நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு போராடி வந்தவர். எனவே அப்படியான பின்னணி ஒன்று இதற்கும் இருக்கிறதா என்ற கேள்வியை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. திட்டமிட்டு ஒதுக்கப்படுகின்ற பொறுத்தறிகள் அவரும் சந்தூன் வீரக்கொடியும் இம்முறை எடுக்கப்படாதான் ஆச்சரியமான விடயம். சந்தூன் வீரக்கொடி இலங்கை வீரர்களில் 2020 போட்டிகளில் வேகமான சதத்தை பெற்றுக் கொண்டு வருவார். உங்களுக்கு அவரை பற்றி தெரியாமல் இருந்தால் அதை சொல்லிவிடுகிறேன். இந்த 2 பேரை தவிர மற்ற அநேகமான வீரர்கள் இம்முறை சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஏன், டெஸ்ட் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான திமுத் கருணாரத்னவுக்கும் கண்டி வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. கண்டி அணி இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஒரு சில ஆண்டுகளுக்கு முதல் டடி சாமி என்று குறிப்பிட்டார்கள். தோனி உட்பட அத்தனை பேருக்கும் வயது அதிகம். இப்போது கண்டி அணியை பொறுத்தவரையில் ஃபோர்மர் கேப்டன் சாமி என்று சொன்னால் கூட மிகையிலே, அவர்களின் டடி சாமி தான். முன்னாள் அணித்தலைவர்கள் நிறைய பேர் நிறைந்திருக்கின்றனர். இப்போது அணிகளின் கட்டமைப்பை பார்க்கலாம். முதலில் ஒவ்வொரு அணிகளும் எத்தனை வீரர்களை தெரிவு செய்து கொண்டன, எவ்வளவு தொகையை செலுத்தி இருக்கின்றன என்று பார்க்கலாம். என்ற ஏலத்திலே 24 வீரர்களை முதலில் நிரப்பிக் கொண்ட அணியாக மாறுகிறது தம்புள்ளை தண்டர்ஸ். அந்த அணி தங்களுடைய 24 வீரர்களை நிரப்பிக் கொண்டாலும் இதிலே 6 வெளிநாட்டு வீரர்கள், 18 உள்நாட்டு வீரர்கள். அவர்களது கையிலே இன்னும் $50,000 எஞ்சி இருக்கின்றன. அதை அவர்கள் யாராவது வீரர்கள் உபாதையுற்றால் இன்னொரு வீரரை நிரப்புவதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். குசல் பெர்ரா அப்படி வர ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. பொருத்தமான வீரர் யாராவது ஒரு அணி அவரை பயன்படுத்தலாம். அடுத்ததாக 24 வீரர்களை இன்றைய நாளில் பூர்த்தி செய்திருந்தது ஜெஃப்னா கிங்ஸ் அணி. அவர்கள் 18 உள்நாட்டு வீரர்களும் 6 வெளிநாட்டு வீரர்களும். அநேகமான அணிகள் அதிகபட்சமாக 6 வெளிநாட்டு வீரர்களை உள்வாங்கி இருந்தனர். காரணம், 4 பேர் தானே ஒரு அணியிலே ஒரு போட்டிகளை பயன்படுத்தலாம். ஆனால் ஜெஃப்னா கிங்ஸ் அணி கையிலே இப்பொழுது $10,000 வைத்திருக்கிறது. கோல் மாவல்ஸ் 24 வீரர்கள், 18 உள்நாட்டு வீரர்கள், 6 வெளிநாட்டு வீரர்களை பயன்படுத்தியது. அவர்களது கையிலே இப்போது $4,000 மட்டுமே எஞ்சி இருக்கின்றன. அத்தனை டாலர்களையும் முற்றாக பூர்த்தி செய்த அணியாக இருக்கின்றது கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி. $5 லட்சம் முற்றாக பூர்த்தி செய்து கொண்டது. இது ஏலத்திலே மட்டுமல்ல, ஏலத்துக்கு முன்னதாக வாங்கிய வீரர்களின் கணக்கும் சேர்த்து தான். 14 உள்நாட்டு வீரர்களும் 6 வெளிநாட்டு வீரர்களும் 4 வீரர்கள் குறைவாக 20 வீரர்களோடு தான் இப்போது கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் இம்முறை களமிறங்குகிறது. தற்செயலாக 4-5 வீரர்களுக்கு உபாதை இருந்தால் இந்த அணி நொண்டி அடிக்கக்கூடும். எனவேதான் மேலதிகமான வீரர்களை வைத்துக் கொள்வது இதற்கும் வாய்ப்பான ஒரு விடயம். காரணம், தொடராக இடம்பெற போகின்ற போட்டிகள் இல்லையா, ஒவ்வொரு அணிக்கும் தலா 8 போட்டிகள் இடம்பெறும். அதுக்கு பிறகு பீலாம் கண்டி அணியை பொறுத்தவரையில் 22 வீரர்களை தெரிவு செய்து கொண்டது. கையில இன்னும் $1,000 அவர்களிடம் இருக்கு. அணிகளில் எந்த அணி மிகச் சிறப்பான அணியாக இப்போது தெரிகிறது? இதுல எந்த அணியின் கட்டமைப்பு பார்க்கும்போது இம்முறை ஒரு உறுதியான ஸ்ட்ராங்கான அணியாக தெரிகிறது என்று நான் ஒரு கருத்து கணிப்பை யூடியூப் கம்யூனிட்டி பக்கத்தில் வழங்கி இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளலாம். இங்கே கமெண்ட்ஸில் கூட நீங்கள் குறிப்பிடலாம். அதுபோல 11 ஒவ்வொரு அணியிலும் ஆடப்போகின்ற 11 பற்றிய விடயங்களை நீங்கள் கொண்டு வரலாம். இம்முறை அணிகள் ஒவ்வொரு அணிகளும் கட்டமைக்கப்பட்ட விதத்தை பற்றி பார்க்கலாம். முதலில் நடப்பு சாம்பியனான, கடந்த முறை சாம்பியனான கண்டி அணியிலிருந்து ஆரம்பிப்பது பொருத்தப்பட்ட நம்புகிறேன். பீலாம் கண்டி அணி இம்முறை நட்சத்திர வீரர்களை நெருக்கி அடித்துக் கொண்டு வந்திருக்கிறது. ஏற்கனவே ஏலத்துக்கு முன்னதாக வானிது ஹசரங்க, ஆஞ்சலோ மேத்யூஸ், கமிந்து மெண்டிஸ், துஷ்மந்த் சமீர், ஆண்ட்ரே ஃபிளெச்சர் மற்றும் அவர்களோடு காயில் மாயஸ் ஆகியோரை ஒப்பந்தம் செய்திருந்தது. இவர்களோடு சேர்த்து இம்முறை ஏலத்திலே அதிக தொகை கேட்கப்பட்ட தசுன் சாணக்கவுக்கு $85,000 கொடுக்கப்பட்டிருந்தது. இலங்கையின் முன்னாள் அணித்தலைவர், ஒரு தலைவர், அதுபோல சகோதரி வீரர். முன்னாள் அணித்தலைவரான தினேஷ் சந்திமாலும் இந்த அணியிலே வாங்கப்படுகின்ற $40,000 அவரை வாங்கிக் கொண்டார்கள். திமுத் கருணாரத்ன $10,000 வாங்கப்பட்டிருந்தார். இது பெரிய ஆச்சரியமாக இப்பொழுது என்னடா இது என்று சொல்லி யோசித்திருந்தோம். அதுபோல இன்றைய நாளில் ஒரு மாற்றம் ஒன்றை கொண்டு வந்திருந்தார்கள் அவர்கள். காயில் மாயஸ், மேற்கிந்திய தீவுகளின் காயில் மாயஸ் இம்முறை ஒப்பந்தமாகவில்லை என்றும் அவருக்கு பதிலாக பாகிஸ்தானின் விக்கெட் காக்கும் துடுப்பாடு வீரான முகமது ஹரிஸை கொண்டு வருவதாகவும் அவர்கள் அறிவித்துக் கொண்டார். இதிலே ஹரிஸ் மற்றும் ஃபிளெச்சர் ஆகியோர் இந்த ஏலத்துக்கு முன்னதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டவர். இதுபோல இளைய வீரர்கள் பல பேரையும் இங்கே கொண்டு வந்து அவர்கள் தங்களுடைய அணியின் கட்டமைப்பை பலமுள்ளதாக காண்பித்திருக்கிறார். இறுதியாக கசும் ராஜிதவையும் வாங்கிக் கொண்டார்கள் $26,000. இறுதியாக கசும் ராஜிதவையும் வாங்கிக் கொண்டார்கள் $26,000. பாகிஸ்தானிய வீரர்களான அகா சல்மான், அசாம் கான் ஆகியோரை இவர்கள் உள்வாங்கி இருக்கின்றார்கள் இந்த குழாவில். இது மட்டுமல்லாமல் இந்த அணியை பொறுத்தவரையில் ரமேஷ் மெண்டிஸையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஹஸ்னையும் இந்த அணியிலே உள்வாங்கப்பட்டுகின்றனர். அஷியன் பண்டார் தான் இவர்கள் இன்றைய நாளில் ஏலத்திலே விடப்பட்ட முதல் பெயராக அவரது பெயர் இருக்க உடனடியாக அவரை எடுத்துக்கொண்டார்கள்.
இலங்கையில் உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பு ஆடி வருகின்ற பவன் ரத்நாயக்க, சமத் கோமஸ் ஆகியோருக்கும் இங்கே வாய்ப்பு கிட்டியிருந்தது. எனவே இந்த கண்டி அணியை பொறுத்தவரையில் அவர்களது அனுபவம் வாய்ந்த அந்த கோர் என்று சொல்வார்கள், அந்த அடிப்படை கட்டமைப்பை அப்படியே வைத்திருக்க அனுபவத்தை கொண்டு களமிறங்குகின்ற ஒரு அணியாக இருக்கிறது, சகோதரி அணியாக இருக்கிறது. ஆனால் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த அணியில் இருப்பதாக தெரிகிறது. திமுத் கருணாரத்ன, தினேஷ் சந்திமால் ஆகியோர் எந்த அளவுக்கு 2020 போட்டிகளுக்கு பொருத்தமானவர்கள் என்று புரியாவிட்டாலும் இலங்கை ஆடுகளங்களில் சந்திமால், மேத்யூஸ், நுவான் பிரதீப், அதுபோல இசுரு உதான போன்றோர் எப்படி பயன் தருவார்கள் என்று கடந்த பருவகாலத்திலே வெற்றி பெற்ற போது வனிது ஹசரங்க நிரூபித்து காட்டியது. இம்முறையும் அப்படியான ஒரு வியூகத்தை பயன்படுத்தி தான் தன்னுடைய வியூகத்தை வகுக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். இம்முறை லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளை பொறுத்தவரையில் 3 மைதானங்களில் இடம்பெறுகின்றன என்று எங்களுக்கு தெரியும். எனவே அந்த 3 மைதானங்களுக்கு ஏற்றது போல தங்களுடைய வீரர்களை அவர்கள் தெரிவு செய்திருப்பதாக தெரிகிறது. கண்டி, கொழும்பு, தம்புள்ளை ஆகிய இடங்களில் இம்முறை போட்டிகள் இடம்பெற போகின்றன. அடுத்து கடந்த முறை இறுதிப் போட்டிக்கு வந்த தம்புள்ளை, அப்போது தம்புள்ளை ஓராவாக இருந்து இப்போது தம்புள்ளை தண்டஸாக வந்திருக்கின்ற அணியை பார்க்க. இந்த அணியை பொறுத்தவரையில் ஏலத்துக்கு முன்னதாகவே துஷான் ஹேமந்த, பிரவீன் ஜெயவிக்ரம, டில்ஷான் மதுசங்கர், நுவான் துஷார, முஸ்தபிசுர் ரஹ்மான், இப்ராஹிம் ஜட்ரான் ஆகியோரை அவர்கள் ஒப்பந்தம் செய்திருந்தார். இப்போது இருக்கின்ற 24 பேரை கொண்டு வந்த பிறகு கூட அணியில் தலைவராக யாரை தெரிவு செய்வார்கள் என்று ஊகிக்க முடியாமல் இருப்பதுதான் இந்த அணியின் தனிச்சிறப்பு. பால் நிக்சன், முன்னாள் இங்கிலாந்தின் விக்கெட் காப்பாளர், இந்த அணியின் பயிற்சியப்பாளராக இருந்தும் 2 விக்கெட் காப்பாளர்கள் இந்த அணியிலே தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஒருவர் உள்நாட்டு வீரரான லஹிரு உதார, இன்னொருவர் உள்நாட்டு இளம் வீரரான ரனேஷ் சில்வா. பெரிய அளவில் நட்சத்திரங்களை எடுக்காமல் இருக்கின்ற ஒரு அணியாக பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இந்த அணி தன்னுடைய காசை மிச்சம் பிடிக்க அணியை தெரிவு செய்ததா என்ற கேள்விதான் ஒரு அதிகமான கேள்வி. காரணம் $50,000 தான் கையிலே வைத்திருக்கின்றனர். அணியின் கட்டமைப்பை பார்க்கும்போது முன்னாள் இலங்கை வீரர்களாக கருதப்படக்கூடிய இலங்கையின் இப்போதைய அணியிலே தெரிவு செய்யப்படாமல் வெளியே இருக்கின்ற அனுபவம் வாய்ந்த அகில தனஞ்சய, தனுஷ்க குணத்திலக, நுவான் பிரதீப் போன்றோரை அணியிலே சேர்த்திருக்கின்றனர். உள்நாட்டு போட்டிகளில் மிகச்சிறப்பு அண்மை காலமாக ஆடி வருகின்ற எதிர்காலத்துக்கான வீரர்களான நுவானிந்து பெர்னாண்டோ, சொஹாண்டி லிவேரா ஆகியோருக்கும் இந்த குழாமிலே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த முன்னாள் வீரர்களின் பட்டியலில் நம்ம அசேல குணநட்டமையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அதுபோல லஹிரு மதுசங்கவும் இந்த குழாமிலே இம்முறை சேர்க்கப்பட்டதார். இறுதியாக சந்தோஷ் குணத்திலகவை எடுத்துக்கொண்டார். அதுபோல அண்மை காலமாக உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பான சுழல் பந்து வீசும் சகோதரி வீரராக ஆடி வருகின்ற சொனால் தினுஷவையும் $6,000 எடுத்திருப்பது சிறப்பு. பாகிஸ்தானின் அதிரடி துடுப்பாட வீரர் ஹெய்டர் அலியை இவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள். கரீம் ஜனத்துக்கு $80,000 கொடுத்து எடுத்திருந்தார்கள். எனவே ஒரு சகோதரி வீரராக, அவரை நட்சத்திர வீரராக கருதுகின்றார். ஆப்கானிஸ்தானின் அதிரடி ஆரம்ப துடுப்பாட வீரர் ஹசத்துல்லா ஜசாய்க்கு $50,000 இவர்கள் வழங்கியிருந்தார்கள். இப்திகார் அகமடும் இவர்களது மிகச்சிறந்த துடுப்பாட வீரர்களில் ஒருவரின் பட்டியலில் நிச்சயமாக இருக்கிறார். கடந்த லங்கா பிரீமியர் லீகில் வந்து சிறப்பாக ஆடி போனார் இப்திகார். எனவே இம்முறையும் அவர் சிறப்பாக ஆடுவார் என்ற நம்பிக்கையில் அவரை எடுத்திருக்கிறார்கள். நுவான் பிரதீப்பை $36,000 கொடுத்து எடுத்து தங்களுடைய பிரதானமான வீரர்களில் ஒருவராக அவரை இப்பொழுது கொண்டு நடத்த போகின்றார். இந்த அணியை பார்க்கும்போது கொஞ்சம் பலவீனமான அணியாகத்தான் தெரிகிறது. ஆனால் வளமையாக காகிதத்திலே இல்லாவிட்டால் நாங்கள் திரையிலே பார்க்கின்ற அணி அல்ல ஆடப்போகின்ற அணி. ஆடும் போது அவர்களது 11 ஆடுகளத்தின் தன்மைக்கேற்பவும் தங்களுடைய தலைமைத்துவத்தின் வழிகாட்டலுக்கு ஏற்பவும் ஆடினால் அதுதான் உண்மையில் சிறப்பான விடயமாக இருக்கும். யார் தலைவர் என்பது நாங்கள் ஊகிக்கக்கூடிய விடயமாக இங்கே தெரியவில்லை. சில வேளைகளில் இவர்கள் அணி தலைவராக இளம் வீரரான துஷான் ஹேமந்தவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். சர்வதேச வீரர்களை நிச்சயமாக லங்கா பிரீமியர் லீகில் தலைவராக பார்ப்பது குறைவு. நாங்கள் பாபர் அசாமை கடந்த பருவகாலத்தில் பார்த்தோம். ஆனால் இம்முறை அப்படி தலைவராக ஆடக்கூடிய சர்வதேச வீரர் என்றும் யாரையும் பார்க்கக்கூடியதாக இல்லை என்பதால் இந்த அணியின் மர்மமான ஒரு விடயமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். 3 தடவைகள் சாம்பியனான ஜப்னா கிங்ஸ் இப்போது அவர்களது வழமையான தலைவர் திசர் பெர்ராவும் இந்த குழாமிலே இல்லை. எனவே அணித்தலைவராக அவர்கள் சரித் அசலங்கவை கடந்த முறையே தயார் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே இம்முறை சரித் அசலங்கவை நியமிப்பார்கள் என்று பார்த்தால் ஏலத்துக்கு முன்னதாகவே குசல் மெண்டிஸையும் வாங்கி எடுத்து விட்டார்கள். இந்த அணியின் சிறப்பு ஆரம்பத்திலே தெரிவு செய்யப்பட்ட வீரர்களை பாருங்கள். ஏலத்துக்கு முன்னதாக விஜயகாந்த் வியாஸ்காந்த், சரித் அசலங்க, குசல் மெண்டிஸ், அவிஷ்க பெர்னாண்டோ, அஸ்மத்துல்லா உமர் ஜாய் மற்றும் நூர் அகமது ஆகியோரை கொண்டு வந்தார். இந்த 6 பேருமே நிச்சயமாக 11 கொண்ட குழாமிலே இடம்பெறக்கூடியவர்கள். இவர்களுக்கு பிறகு ஒவ்வொரு வீரர்களாக ஜப்னா கிங்ஸ் எடுத்தது மிகச்சிறப்பு. பேத்தும் நிசங்கவை ஆரம்பத்தில் எடுக்காமல் தாமதித்து அவரை $40,000 எடுத்துக்கொண்டார்கள் என்பது ஜப்னா கிங்ஸ் ஏதோ ஒரு வியூகத்தில் இறங்கியது என்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்களது டாப் ஆர்டர் துடுப்பாட்டம் மிகச்சிறப்பு. நான் ஏற்கனவே சொன்ன 6 பேரை தவிர தனஞ்செடி சில்வாவை எடுத்தார். அவருக்கு இம்முறை $50,000 கொடுக்கப்பட்டன. கடந்த முறையும் மிகப்பெரிய ஒரு தொகை வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான வீரர். மீண்டும் அவர் ஜப்னா கிங்ஸுக்காக, ஜப்னா ஸ்டேடியன்ஸுக்கு ஆடியவர் மீண்டும் ஜப்னா கிங்ஸுக்கு வந்திருக்கின்றார். இதுபோல் அசித்த பெர்னாண்டோவை கொண்டு வந்தார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜேசன் பேரண்டோவை கொண்டு வந்தார்கள். இன்னும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் தங்களுக்கு தேவைப்படுவார் என்று பிரமோத் மதுஷ்வானை கொண்டு வந்தார்கள். இது மட்டுமல்லாமல் தொப்போடு துடுப்பாட்டத்தை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளும் விதமாக ஏற்கனவே இருக்கின்ற வீரர்களோடு சேர்த்து தென்னாப்பிரிக்காவின் ரைலி ரோசு IPL இம்முறை பஞ்சாப் கிங்ஸுக்கு ஆடியவர், அவரையும் எடுத்தார்கள். கடந்த பருவகாலத்தில் தம்புள்ளை அணியின் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரராக விளங்கிய அலெக்ஸ் ரோஸையும் குறிவைத்து எடுத்துக் கொண்டார்கள். அவருக்கு இம்முறை வழங்கியது வெறும் $20,000. ரைலி ரோசோவுக்கு போட்டி இருந்தது. எனவே $60,000 கொடுத்து அவரை எடுத்துக்கொண்டார்.
ஜேசன் பெயரோண்டோவுக்கு 50,000, அசித்த பெர்னாண்டோவுக்கு ரைட் டு மேட்ச் கார்டை பயன்படுத்தி 40,000 என்று சொல்லி முக்கியமான வீரர்களை எடுத்திருந்தார்கள். என்ன ஜப்னா கிங்ஸுக்கு இம்முறை இழப்பாக அமைந்தது. அவர்களது பிரதான வேகப்பந்து வீச்சாளர்களாக கடந்த பருவகாலத்தில் ஆடிய டில்ஷான் மதுஷங்க் அவருக்கு கடந்த முறை $92,000 கொடுத்தார். அவரும் நுவான் துஷாரும் இம்முறை போயிருப்பது அவர்களுக்கு பாதிப்பாக அமைந்த காரணத்தால் தான் வெளிநாட்டு வீரர்கள் உள்நாட்டு வீரர்கள் வேகப்பந்து வீச்சாளர்களை இட்டு நிரப்பிக் கொண்டார். எனவே டப்போட துடுப்பாட்டம் என்று வரும்போது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக பேத்தும் நிசங்க, அவிஷ்க பெர்னாண்டோ 2 பேரும் வராங்க. 3ஆம் இலக்கத்தில் குசல் மெண்டிஸ், 4ஆம் இலக்கத்தில் தனஞ்சய டி சில்வா, 5 சரித் அசலங்க, தேவைப்பட்டால் நிஷான் மதுஷ்க என்று வரிசையாக துடுப்பாட்டு வீரர்களை வைத்து நிரப்பி இருக்கின்றார். இது போதாதென்று சகோதரி வீரரான லஹிரு சமரகோனையும் எடுத்துக்கொண்டார். அத்தோடு இப்போது உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பு ஆடி வருகின்ற நிசல தாரக சிறப்பான ஃபார்மில் இருக்கின்றார். இலங்கை அணிக்குள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புடைய சகோதரி வீரராக ரசிகர்கள் பல பேரால் சொல்லப்படுகின்ற ஒருவர். என்ன வயது கொஞ்சம் சிக்கல், 32 வயது. அவரையும் இந்த அணிக்குள் உள்வாங்கிக் கொண்டார். 2020 போட்டிகளுக்கு தேவையான வீரர்களை நிரப்பிவிட்டார். சகோதரி வீரராக ஃபேபியன் ஆலனும் இங்கே இருக்கிறார். இவர்களோடு இளம் சுழல் பந்து வீச்சாளர்களை கொத்தி எடுத்துக் கொண்டார்கள். வியாஸ்காந்த் ஒரு பக்கம் இருக்க, நூர் அகமது மறுபக்கம் இருக்க, இன்னும் ஒருவர் உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பான ஃபார்மிலே விக்கெட்டுகளை அடிக்கொடுக்கிற வனுஜ சஹானை எடுத்தார்கள் $10,000. மேவின் அவினாஷை எடுத்தார்கள் $5,000. அதுபோல தீசன் விதுஷனை எடுத்தார்கள் $5,000. நம்மவர் கொழும்பு இந்த கல்லூரி மாணவராக முன்பு இந்த கல்லூரி அணிக்காகவும் பிக் மேட்ச் போட்டிகளில் ஆடிய அருள் பிரகாசத்தையும் எடுத்துக் கொண்டார்கள். சகோதரி வீரர் அவர் பிஆர்சி அணிக்காக ஆடி வருகின்ற ஒருவர். எனவே அணி இளம் வீரர்களால் நிரம்பி வழிகிறது. அஹான் விக்ரமசிங்கவும் இந்த அணியிலே இருக்கிறார். இலங்கையில் உள்ளூர் போட்டிகளில் ஆடி வருகின்ற அடுத்த கட்ட தலைமைத்துவத்துக்கு பொருத்தமான ஒரு இளம் வீரர் என்று இவரை நிச்சயமாக நான் சொல்வேன். இவரையும் $5,000 எடுத்தது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமான விடயம். ராணுவ அணிக்காக ஆடி வருகின்ற விஷாத் ரந்திக மற்றும் உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வருகின்ற வேகப்பந்து வீச்சாளர் இஷான் மாலிங் ஆகியோரையும் இவர்கள் எடுத்துக்கொண்டார். என்னை பொறுத்தவரையில் இப்போது வரைக்கும் நாங்கள் பார்த்த அணிகளில் இந்த ஜப்னா கிங்ஸ் அணி மிக உறுதியான அணியாக தெரிகிறது. இவர்கள் இதே போன்ற தங்களுடைய இந்த அணியிடம் காணப்படுகின்ற நாங்கள் பார்த்தால் தெரிகிற அந்த ஆற்றல்களோடு அவர்கள் ஆடினால் இந்த அணி 4வது தடவையாக சாம்பியன் ஆகும் என்பதை இப்போதே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தலைமைத்துவம் நிச்சயமாக சரித் அசலங்கவிடம் தான் போகிறது. அவருக்கு இலங்கை தேசிய அணியின் அடுத்த தலைமைத்துவத்தை எடுப்பதற்கான சிறந்த ஒரு பயிற்சி களமாக அமையும். அவிஷ்க குணவர்தன இம்முறையும் பயிற்றுவிப்பாளராக இருக்க போகின்றார். எனவே அணியின் கட்டமைப்பு பெரிய அளவில் மாற்றம் இல்லை. திசர பெர்ராவை ஏற்கனவே அவர்கள் கடந்த பருவகாலத்துக்கு பிறகு அனுப்பி வைப்பதாக முடிவெடுத்திருந்ததாக சொல்லப்பட்டது. இல்லாவிட்டால் 2 பேரும் ஒத்துக்கொண்ட அடிப்படையில் விலகிச் சென்றாரா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அது நல்லது. இளம் வீரர்களை கொண்டு வருவதற்கு அது உதவி இருக்கும். ஒரு சிறந்த சகோதரி அணியாக இந்த அணியை பார்க்கிறேன். நாங்கள் இப்படியான பிரான்சைஸ் போட்டிகளில் நம்மவர்கள் யாழ்ப்பாணம் என்ற பெயரை மட்டும் வைத்துக் கொண்டு நம்மவர்கள் யாரையும் எடுப்பதில்லை என்று நாங்கள் விமர்சனங்களை முன்பு முன்வைத்திருந்தோம். வியாஸ்காந்த் தொடர்ச்சியாக இந்த அணியிலே ஆடி வருகின்றவர். இதன் மூலமாக இப்பொழுது அவர் சர்வதேச நட்சத்திரமாக இலங்கை அணியிலேயே ஒவ்வொரு போட்டியிலும் தெரிவு செய்யப்பட வேண்டியவர் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு விளந்திருக்கிறார். இந்த நாளில் இடம்பெறுகின்ற பிளே ஆஃப் போட்டியிலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் மிக முக்கியமான போட்டி ஒன்றில் 11 கொண்ட அணியில் 4 வெளிநாட்டு வீரர்களில் ஒருவராக ஆடுகிறார். எனவே அவர் ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுவிட்டார். அவரை தவிர ஏனைய 3 தமிழ் பேசும் வீரர்களுக்கு ஜப்னா கிங்ஸ் முறை வாய்ப்பு கொடுத்திருப்பது சிறப்பு. நாங்கள் உண்மையில் பாராட்டி வாழ்த்த வேண்டிய விடயம். இதில் விதூஷன் 3 பேரும் 3 விதம் என்று சொல்லியது. விதூஷன் உள்ளே வருவது கொஞ்சம் போட்டியாக இருக்கும். வனுஜ சஹான் ஒரு இடதுகை சுழல் பந்து வீச்சாளர் தேவி எனாலும் இது தவிர மிக முக்கியமாக ஒவ்வொரு 11 கொண்ட அணியிலும் இடம்பெற போகின்ற நூர் அகமது ஆகியோரோடு போட்டி போட வேண்டியிருக்கும். ஆனால் அனுபவத்தை கற்றுக்கொள்வார். மேவின் அவினாஷுக்கு ஒரு வாய்ப்பு. வேறு யாரும் ஆஸ்பின் பந்து வீச்சாளர்கள் இல்லாத நிலையில் இடதுகை துடுப்பாடு வீரர் அதிகமாக இருக்கின்ற அணியில் இவரை போட்டு ஆடக்கூடும். நல்ல வாய்ப்பு ஒன்று. அதை பயன்படுத்திக் கொள்வார். தன்னுடைய பயிற்சிகளின் போது சகோதரி திறமையை வெளிப்படுத்தி அணியில இடம் பிடிப்பார் என்று நம்புகிறேன். அருள் பிரகாசம் நீண்ட காலம் போராடி வந்த ஒருவர். எனக்கு தெரிந்த தம்பி. இந்த அணியிலே ஏதாவது ஒரு ஏலத்திலே இடம்பெறுவதற்கு கடுமையாக போராடி வந்தார். இம்முறை அவருக்கு அந்த வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. சிறப்பு. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். எனவே நம்மவரால் நடத்தப்படுகின்ற பிரான்சைஸ் நம்ம பிரான்சைஸ் என்று சொல்லி நாங்கள்லாம் உரிமையோடு கொண்டாடக்கூடிய அந்த பிரான்சைஸில் எல்லா போட்டிகளிலும் இப்படியான வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்ப முடியாது. காரணம் 8 போட்டிகள் மிக கடுமையான ஒரு போட்டியாக இருக்கும். இந்த முறை இந்த பிளே ஆஃபுக்குள் வருவதற்கு தற்செயலாக ஆரம்பத்திலே பல போட்டிகளை வந்து பிளே ஆஃப் வாய்ப்பு உறுதியாக தெரிந்தால் இல்லாவிட்டால் தகுந்த ஆடுகளங்கள் இதில் இவர்களை அறிமுகப்படுத்தலாம் என்று வாய்ப்பு இருந்தால் நம்மவர்களுக்கு முதல் வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி உரிமையோடு லைகாஸ் ஜப்னா கிங்ஸிடம் கோரிக்கொண்டே முன்வைக்கும். அப்படியே வடக்கிலிருந்து தெற்குக்கு போனோம் என்று சொன்னார். லங்கா பிரீமியர் லீகின் முன்னைய இறுதிப் போட்டிகளில் இந்த வடக்கு தெற்கு தான் அடிக்கடி மோதிக்கொள்ளும். கால் மாவல்ஸ் அணி இம்முறை அதிக கவனத்தை ஈர்த்த ஒரு அணி. இந்த அணியின் அணுகுமுறை வித்தியாசம். இந்த அணியின் அறிமுகம் வித்தியாசம். இந்த அணியை எடுத்துக்கொண்ட வீரர்கள் வித்தியாசம். பாருங்கள், இதிலே மிக முக்கியமாக நான் பார்த்தது அலெக்ஸ் ஹேல்ஸ். இவர் இங்கிலாந்திலிருந்து சுட சுட ஒப்பந்தமான ஒருவர். கால் மாவல்ஸ் அறிமுகப்படுத்துகின்ற வேளையிலேயே இவரை அறிவித்து விட்டார்கள் நட்சத்திர வீரராக. அவர் த 100 போட்டிகளில் ஆடாமல் இலங்கையிலே வந்து ஆடுகிறார். தன்னுடைய நாட்டிங்ஹாம்ஷயர் அணிக்காக ஆடாமல் இலங்கையில வந்து கால் மாவல்ஸுக்கு ஆடுவதற்காக உறுதி எடுத்து விட்டார். இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு விடயம். காரணம், லங்கா பிரீமியர் லீகோடு த 100ம் அமெரிக்காவின் எம்எல்சியும் போட்டி போட போகிறது. அப்படி இருக்கும்போது அலெக்ஸ் ஹேல்ஸ் இங்கே வருகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவரை சரியான முறையில் கவனிக்கிறார்கள் என்று அர்த்தம். ஏற்கனவே அலெக்ஸ் ஹேல்ஸ்
அதுபோல டீம் சைஃபர் தக்க வைக்கப்பட்டிருந்தார். மஹீஷ் தீக்ஷணவை ஜப்னா கிங்ஸ் இருந்து வாங்கி எடுத்துக்கொண்டது காலி அணி. நிரோஷன் டிக்வெலவை கொழும்பிலிருந்து வாங்கி எடுத்துக்கொண்டது லசித் குரூஸ் புள்ளே மற்றும் பானுக ராஜபக்ச. அநேகமாக பானுக தான் இந்த அணியின் தலைவராக விளங்குவார் என்று கருதப்படுகின்ற வேளையில் அவருக்கு $70,000 கொடுக்கப்படும். மிகச் சிறப்பான தெரிவுகளை அவர்கள் தெரிவு செய்திருந்தார்கள் என்று நான் நம்புகிறேன். என்ன, அந்த இசுரு உதானாவுக்கு $1,00,000 கொடுத்தது மட்டும்தான் சின்ன ஏமாற்றமாகி போனது. எதிரணிகளை தூண்டி விடுவது, தங்களுக்கு தேவையான வீரர்களை மட்டும் வைத்து எடுத்துக்கொள்வது, $4,000 கையிருப்பிலே இருக்க 24 வீரரை நிரப்பியிருப்பது என்று நல்ல அணுகுமுறை. சாமர கப்புக்கு எதிர இந்த அணியின் மிக முக்கியமான தூணாக இருக்கிறார் கடந்த பருவத்தில் இருந்தது. இம்முறை அவர்கள் தெரிவு செய்த வீரர்களை பொறுத்தவரையில் இளம் வீரரான லசித் குரூஸ் புள்ளே, அதுபோல மூத்த வீரர் பானுக ராஜபக்ச 2 பேரும் இருக்க இம்முறை அவர்கள் குறிவைத்து எடுத்திருந்தார்கள் சில வீரர்கள். தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஒரு சகோதரி வீரர் டுவைன் பிரிட்டோரியஸ், இலங்கையிலிருந்து 2 சகோதரி வீரர்கள் அண்மை காலமாக பேசப்பட்டு வருகின்ற ஜானித் லியனகேயும் சஹான் ஆராய்ச்சிகையும், வேகப்பந்து வீச்சாளராக லஹிரு குமார, டெஸ்ட் சுழல் பந்து வீச்சாளராக இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்லி வந்த இவரை வெள்ளைப்பந்து போட்டிகளுக்கு கொண்டு வாருங்கள். SSC அணிக்காக மிகச் சிறப்பாக செய்து வருகின்றார். டெஸ்ட் போட்டிகளில் மிகச் சிறப்பாக செய்யக்கூடிய இவர் வெள்ளைப்பந்து போட்டிகள், ஒரு நாள் 20 போட்டிகளும் சிறப்பாக செய்வார் என்று தலையாக அடித்துக் கொண்டிருந்த பிரபாத் ஜெயசூரியவை முதல் தடவையாக காலி அணி லங்கா பிரீமியர் லீக்கு கொண்டு வருகிறது. பிரபாத் ஜெயசூரிய முறை செய்து காட்டி இலங்கை தேர்வாளர்களுக்கு கட்டாயமாக ஒரு யோசனை ஒன்று கொண்டு வர வேண்டும். ஏன் 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கும் இவரை முயற்சி செய்யவில்லை என்று யோசிக்க வேண்டும். அவரை $10,000 எடுத்தது இவர்களுக்கு நிச்சயம் லாபமான ஒரு விடயம். இது மட்டுமல்லாமல் ஜிம்பாப்வேயிலிருந்து சகோதரி வீரர் ஷான் வில்லியம்ஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். அணி இப்போதே பார்க்கும்போது கட்டமைப்பான அணியாக தெரிகிறது. 11 பேர் கிட்டத்தட்ட வந்து விட்டார்கள். போதா குறைக்கு லஹிரு குமார்வை $30,000 எடுத்ததை போல ஐக்கிய அரபு அமீரகத்தின் அண்மை கால மிகச்சிறப்பான வேகப்பந்து வீச்சாளர் ஜஹூர் கானை வெறும் $10,000 கொண்டு வந்தார்கள். இது அவர்களுக்கு ஒரு போனஸ். இசுரு உதானாவுக்கு $1,00,000 கொடுத்ததில் நம்ம முகமது ஷிராஸுக்கு இன்னொரு $10,000 கூட கொடுத்திருக்கலாம். அவரை $10,000 எடுத்துக்கொண்டார்கள். இப்போது ஃபார்மில் இருக்கின்ற ஷிராஸை நிச்சயமாக இந்த அணி நம்பி பயன்படுத்தலாம் தங்களுடைய 11 அது உறுதியாக நான் சொல்வேன். காரணம் அப்படி ஃபார்ம். அதுபோல இலங்கையில் உள்ள அநேகமான நாடுகளில் தொடர்ச்சியாக ஆடி வரக்கூடிய ஒருவர். இளம் வீரர்கள் இலங்கையின் உள்ளூர் போட்டிகளில் அண்மை காலமாக ஆடி வருகின்ற பசிந்து சூரியபண்டார, மால்ஷா தருப்பதி, கவிந்து நதீஷான், சமிந்து விஜயசிங் ஆகியோரை கொத்தி தெரிந்தெடுத்து எடுத்துக்கொண்டது காலி. வேறு யாருக்கும் விடாமல் மால்ஷா தருப்பதிக்கு $25,000 கொடுத்து எடுத்தது. அதை விட வேறு யாரும் உடனடியாக கொடுக்க முனையவில்லை. எனவே தயங்காமல் அவரை கொடுத்து எடுத்துக்கொண்டது தங்கள் பக்கம். பசிந்து சூரிய பண்டாரவை எல்லாம் $5,000 எடுத்தது அவர்களுக்கு பெரிய ஒரு லாபமாக அமைந்தது. முஜிபுர் ரஹ்மானையும் இறுதியாக எடுத்துக்கொண்டார்கள். $50,000 தேவையான 2020 போட்டிகளுக்கு மிக பொருத்தமான ஒரு சூழல் பந்து வீச்சார். எனவே முஜிபுர் ரஹ்மான் வருவது அவர் கடந்த லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளிலும் ஆடிய அனுபவம் அவருக்கு இருக்கின்ற வேளையில் நிச்சயமாக காலி அணிக்கு ஒரு பெரும் பலமாக இருக்கும். தனஞ்சய லக்ஷானையும் ஜெஃப்ரி வெண்டசையையும் கடைசி நேரத்தில் ஏன் எடுத்தார்கள் என்பது புரியாது. ஆனால் உள்ளூர் போட்டிகளை பற்றி தெரிந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை கொண்டு வந்திருக்கலாம். காலி அணியை பொறுத்தவரையில் ஒரு கட்டமைக்கப்பட்ட மிகச்சிறந்த அணியாக இருக்கிறது. இந்த 24 பேரிலிருந்து மிகச்சிறப்பான மேட்ச் வீனர்ஸாக 11 பேரை எடுப்பது இலகு. எனவே இந்த அணியும் கவனிக்கக்கூடிய அணிகளில் உண்டு. இறுதியாக கொழும்பு அணி தகுந்த அளவில் செலவழித்து அதிக அளவிலும் செலவழித்து மதீஷ பதரனவுக்கு எல்லாம் $1,20,000 கொடுக்க அவர்கள் தயங்கவில்லை. காரணம் தேவை என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த ஏலத்துக்கு திசர பெர்ரா மற்றும் சாமிக்க கருணாரத்ன ஆகியோர் வந்ததன் மூலமாக 2 பேரில் ஒருவர் தலைவராக ஆடப்போகின்றார்கள். 2 பேரும் அணியின் முக்கியமான தூண்கள் என்று புரிந்தது. சாமிக்க கடந்த முறையே தலைவராக யோசிக்கப்பட்ட ஒருவர். ஆனால் கடந்த முறை தலைவராக பாபர் அசாமும் நிரோஷன் டிக்வெலவும் கடமையாற்றிக் கொண்டார்கள் என்பது எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் சாமிக்கவுக்கு இருக்கும் அதிக ரசிகர்கள், குறிப்பாக ரசிகர்கள் மத்தியில் இந்த கொழும்பு அணியை சரியான முறையில் விளம்பரப்படுத்த அவர் தேவைப்பட்டிருந்தார். எனவே தேவையான போது சரியான முறையில் செலவழித்திருந்தால் கூட 20 வீரர்களை மட்டுமே எடுத்திருப்பது எனக்கு என்னவோ இந்த அணி தன்னுடைய முழு பலத்தையும் இம்முறை தெரிவுகளிலே காண்பிக்கவில்லை என்று தெரிகிறது. ஆனால் அணி தெரிவுகளை வைத்து பார்க்கும் போது இந்த அணியும் ஒரு உறுதியான அணியாகவே 11 தெரிவு செய்து கொள்ளலாம். சாமிக்க கருணாரத்னவுக்கு $60,000 நிபுன் தனஞ்சயவுக்கு $5,000 மட்டும் கொடுத்து அவர்கள் இந்த ஏலத்துக்கு முன்னதாகவே ஒப்பந்தம் செய்து கொண்டார். இது தவிர திசர பெர்ரா, சதீர சமரவிக்ரம, ஷடாப் கான் மற்றும் கிளென் பிலிப்ஸ் ஆகியோரை ஏலத்துக்கு முதலே ஒப்பந்தம் செய்து விட்டார்கள். அநேகமா இதிலே நிபுன் தனஞ்சயவை தவிர அவர் கூட ஆடலாம். அவரும் எதிர்கால தலைவர்கள் ஒருவராக கருதப்படக்கூடிய 19 பேருக்கு உட்பட்ட கட்டமைப்பில் வந்து கொண்டு ஒருவர். எனவே இந்த நிபுன் தனஞ்சயவை தவிர மற்ற 5 பேரும் 11 இடம்பெறக்கூடியவர். மேலதிகமாக இன்று சாமிக்க குணசேகர் அண்மை காலமாக இலங்கை தேசிய அணியிலும் அறிமுகம் பெற்றுக்கொண்டு ஒரு இளம் வேகப்பந்து வீச்சாளர். அவரை $10,000 எடுத்துக்கொண்டார்கள். துனித் வெலாலகி இலங்கைக்கு தேவைப்படுகின்ற 2020 போட்டிகளில் அவசியப்படுகின்ற ஒரு சகோதரி வீரர். அவரை $50,000 எடுத்துக்கொண்டார்கள். கடந்த காலங்களில் ஜப்னா கிங்ஸின் மிக முக்கியமான ஒரு வீரராக விளங்கியவர். ஆனால் துடுப்பாட்டத்தில் இவரை இம்முறைதான் கொழும்பு மட்டுமா பயன்படுத்தப் போகிறது என்ற கேள்வி வருது. ரவுமனுல்லா குர்பாஸ் கடந்த காலங்களில் ஜப்னா கிங்ஸின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக மிகச் சிறப்பாக ஆடியவர். அவரையும் இந்த அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் $50,000. அதுபோல யாரும் எதிர்பாராமல் பங்களாதேஷ் வீரர்கள் இம்முறை முஷ்பிகுர் ரஹீம் போன்றோர் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இங்கே இருந்தார்கள். அவர்கள் யாரும் ஏலத்தில் எடுக்கவில்லை. ஆனால் இவரை கொண்டு வந்தார்கள். டஸ்கிர் அகமடை வேகப்பந்து வீச்சாளராக கொலம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் கொண்டு வந்திருக்கிறார்.
இலங்கை ஆடுகளங்களுக்கு ஏற்ற மிகச் சிறப்பான ஒரு வேகப்பந்து வீசக்கூடிய ஒருவர், பொருத்தமான ஒரு தெரிவு. ஆஞ்சலோ பெர்ரா, ஷிவோன் டேனியல், பெனுரோ பெர்னாண்டோ போன்ற வீரர்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இலங்கையின் ஆடுகளங்களை பற்றி அறிந்தவர்களின் அடிப்படையில். இலங்கையின் உள்ளூர் போட்டிகளில் அண்மை காலமாக பிரபலமான கவின் பண்டாரவும் இப்பொழுது டெல்லி வரை போய் வந்தாரே, இன்னும் ஒரு ஸ்லிங்கராக 19 வயதுக்கு உட்பட்ட அணியிலிருந்து தெரிவு செய்யப்படுகின்ற கருக்க சங்கேத்தையும் எடுத்துக்கொண்டார்கள். கருக்க சங்கேத்துக்கு $20,000 கொடுத்திருப்பது மிகச் சிறப்பு. வேறு யாரும் எடுத்துவிடக் கூடாது என்று அவரை எடுத்திருந்தார்கள். இதை தவிர நான் எதிர்பார்க்கின்ற ஒருவர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அண்மை காலமாக 2020 சர்வதேச தரப்படுத்தலில் கலக்கி வருகின்ற ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவரான முகமது வசீமுக்கு இந்த கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸில் இடம் கிடைத்திருக்கிறது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இவரை தாராளமாக பயன்படுத்தலாம். அதிரடியாக ஆடக்கூடிய ஒருவர் இலங்கை ஆடுகளங்களுக்கும் பொருத்தமானவர் என்று கருதுகிறேன். இது தவிர அவர்களது நட்சத்திரமாக மதீஷ பத்ரன $1,20,000 வாங்கப்பட்டிருந்தார். இப்போது பல கேள்விகள் வரலாம். ஏன் வெளிநாட்டு வீரர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் எடுக்கப்பட்டார்கள்? இதிலே முக்கியமாக சில வீரர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படும் இன்றைய நாளில் வாசிக்கப்படவில்லை. அதுபோல ரசிப் ஆண்டர்சன் மற்றும் கிறிஸ்லின் போன்றோர் ஏலத்திலே பெயர்கள் அறிவிக்கப்பட்டும் யாரும் அவர்கள் எடுக்கவில்லை. டிம் சவுதி, மார்டின் கப்டில் போன்றோர் எடுக்கவில்லை. இப்படியான கேள்விகள் உங்களுக்கு வரலாம். ஒன்று செலவு, இரண்டாவது வயது, மூன்றாவது நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஆடிய வீரர்கள் இலங்கை ஆடுகளங்களுக்கு பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் என்ற விடயம். அவர்களே ஆசைப்பட்டாலும், என்னதான் பிரபலமான நட்சத்திர வீரர்களாக இருந்தாலும், இல்லாவிட்டால் இதற்கு முதல் இருந்து கொண்டாலும், இப்போது அவர்களை கொண்டு வரும்போது இந்த அணிகளின் கட்டமைப்புக்கு பொருத்தமானவர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த அணிகள் எல்லாம் வரும்போது ஏற்கனவே தங்களுடைய 11 வரை தாங்கள் ஆடப்போகின்ற மைதானங்களுக்கு ஏற்றது போல யாரை யாரை தெரிவு செய்ய போறோம் வந்து ஒரு திட்டத்தோடு தான் வந்திருப்பார்கள். இது போல பட்ஜெட்டும் அடிக்கும். இந்தியாவிலே IPL தாராளமாக பணமழையை அள்ளி வழங்கும். இங்கே $5,00,000 தான் ஒரு அணிக்கு. எனவே அதற்கேற்றது போல தான் செலவழித்திருப்பார். இந்த 424 பேரின் பெயர்களை கொடுத்திருந்தார்களே, ஒரு 200 பேரின் பெயர்கள் தான் வாசிக்கப்பட்டன போல இருந்தது. எங்கே நம்ம ஷமாஸ் மற்றும் ஸ்லாசா போன்றோரின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தனவே, அவர்களது பெயர்கள் வாசிக்கப்படவில்லை என்று கேட்கிறார். நான் முன்பும் ஒரு தடவை இந்த ஏலத்தை பற்றி சொல்லியிருந்தேன். ஒன்று, இந்த அணிகள் 5 அணிகளும் தங்களுக்கு தேவையான வீரர்கள் 424 வீரர்களில் தேவையான முக்கியமான வீரர்களின் பட்டியலை கொடுத்தது. எனவே ஒவ்வொரு அணியும் அப்படி ஒரு 40-50 பேர்களை கொடுத்திருந்தால் அதிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் 5 அணிகளாலும் தெரிவு செய்யப்படாதவர்கள் யாரும் இன்றைய நாளில் கொண்டு வரப்பட்டிருக்க மாட்டார்கள். எனவே இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட அத்தனை பேர்களும் 18 பட்டியலாக கொண்டு வரப்பட்டவை, 18 சுற்றுகள். அந்த 18 சுற்றுகளிலும் வாசிக்கப்பட்ட அத்தனை பேரும் தங்கள் இந்த 5 அணிகளாலும் தெரிவு செய்யப்பட்டது. தங்களுக்கு தேவையான அடிப்படையில் தெரிவு செய்தார். அது சில வழிகளில் அவர்கள் ஏலத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு இப்போது நாங்கள் 11 வரை தெரிவு செய்து விட்டோம், 20 பேரை தெரிவு செய்து விட்டோம், இதற்கு மேலதிகமாக வேண்டாம் என்று அவர்கள் விலக்கி இருப்பார். கவனித்து பார்த்தவர்கள் கடைசியாக அக்சலரேஷன் ரவுண்ட் இடம்பெற்றது. வேகமாக ஒரு நாக் அவுட் சுற்று போல. அந்த சுற்றிலே சாரு சர்மா சொன்னார், நாங்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட அணிகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டு விட்டன. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு யாராவது வீரர்கள் தேவை என்றால் நீங்கள் இலக்கத்தை சொல்லுங்கள், இல்லாவிட்டால் பெயரை சொல்லுங்கள், அவர்களை தனியாக அழைக்கிறேன். ஏனைய அணிகள் தேவை என்றால் அவர்களை வாங்கிக் கொள்ளலாம். அப்படி வாங்கப்பட்டவர்கள் தான் இறுதியாக தீசன் விதூஷன், நிசல தாரக, யூரி கொத்திகொட இந்த பெயர்கள் இறுதியாக கூப்பிட்டு அழைக்கப்பட்டன. எனவே இலங்கையை பொறுத்தவரையில் நம்மவர்களுக்கு பெரிய அளவில் இடம் இல்லை லங்கா பிரீமியர் லீகில் என்று கருதப்பட்டு வந்த காலத்தில் இப்போது நம்மவர்கள் 5 பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இனி தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அவர்கள் ஆட வேண்டியது முக்கியமானது. என்ன, சில ஆஸ்திரேலிய வீரர்களை நாங்கள் பார்க்க முடியாமல் போயிருக்கிறது. சில பிரபலமான வீரர்களை முறையில்லை. கடந்த போட்டிகளில் கடந்த பருவகாலத்தில் ஆடிய பாபர் அசாம் போன்றோரை முறையில்லை என்ற கவலை எங்களுக்கு இருக்கு. ஆனால் ஒன்று, உலகக்கிடம் 2020 உலகக்கிடம் முடிந்த பிறகு சில வீரர்கள் ஓய்வை அறிவிக்கலாம். ஓய்வை அறிவித்த பிறகு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸாக அவர்கள் வரலாம். இப்போது வந்திருக்கின்ற வீரர்களுக்கு உபாதை ஏற்படலாம். இல்லாவிட்டால் வந்திருக்கின்ற வீரர்கள் வேறு ஒப்பந்தங்களுக்காக தாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று அறிவிக்கலாம். பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இதன் அடிப்படையில் எது வேண்டுமானாலும் மாறலாம். ஏன், அணிகளின் பெயர்கள் கூட இறுதி நேரத்தில் மாறலாம். இன்றைக்கு ஏலத்துக்கு வந்த இந்த அணிகள் தங்களை சரியான முறையில் வெளிப்படுத்திக் கொண்டன. பெரிய ஆறுதலாக இருந்தது ஜப்னா கிங்ஸின் பெயர் மாறவில்லை, தொடர்ந்து அதே உரிமையாளரோடு அவர்கள் பயணிக்கின்றார்கள் என்பது ஒரு ஆறுதலான விடயம். இவைதான் இப்போதைக்கு என்னை பொறுத்தவரையில் அணிகளின் கட்டமைப்பை பற்றிய என்னுடைய விடயம். என்னை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே இந்த விமர்சனம் சொன்ன போல ஜப்னா கிங்ஸும் கால் மாவல்ஸும் அதிக உறுதியான அணிகளாக தெரிகின்றன. கண்டி அணியை பொறுத்தவரையில் அனுபவத்தை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அணியாக இருக்கும். கடந்த பருவகாலத்திலும் அவர்களது அனுபவத்தை குறை சொல்ல முடியாமல் மிகச்சிறப்பாக அடித்து தள்ளிக்கொண்டே போனார். தனிநபர்களாக போட்டிகளை வந்து கொடுக்கக்கூடியவர்கள் அந்த அணிகளை வனிது ஹசரங்க தொடக்கம் பல பேர் இங்கே இருக்கின்றனர். கொலம்போ அணி 20 பேரை கொண்ட அணியாக இங்கே இருக்கிறது. ஒரு இளம் கட்டமைப்பான அணியாக இங்கே இருந்தாலும் கொஞ்சம் செட் பீசஸ் சரியான முறையில் சேராதது போல தெரிகிறது. தம்புளை அணி ஒரு மர்மமான அணியாக தெரிகிறது. அவர்கள் எந்த வியூகத்திலே ஆடப் போகின்றார்கள்? ஒருவேளை இந்த 2008ஆம் ஆண்டு IPL ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடியதை போல இடைநடுவே ராஜஸ்தான் ராயல்ஸ் குமார் சங்கக்காரவின் பயிற்றுவிப்பின் கீழே ஒரு கட்டமைப்பை மாற்றியது போல ஒரு வித்தியாசமான வியூகத்தோடு ஆடுகிறதோ தெரியவில்லை. இப்போதைக்கு இது ஏலம் மட்டும்தான். வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இலங்கையில் போட்டிகள் இடம்பெறும் போது ஏனைய விடயங்களை பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிந்து கொள்ளுங்கள். சந்திப்போம்.